கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. அழகான ராட்சசி பகுதி 6 பார்க்கலாமா? அவளை மேலிருந்து கீழ்வரை நோக்கியவன் வேகமாக தலையசைத்து, இப்போதெல்லாம் திருடுபவர்கள் கூட இப்படி மாடர்ன் ட்ரெஸ் அணிந்து கொண்டுதான் திருட வருகிறார்களாம். ஏய், உண்மையைச் சொல், நீ எதற்காக அந்த வீட்டை நோட்டம் விடுகிறாய்? உன் திட்டம் என்ன என்று கேட்டான். சார், எனக்கு எந்த நோக்கமும் இல்லை. நான் நோட்டம் விடுவதற்கு அது ஒன்றும் யாரோ ஒருவரின் வீடு அல்ல, எனக்கு தெரிந்தவரின் வீடுதான் என்று பதில் கூறினாள். அவளது பதிலை கேட்டு வாயை பிளந்த சக்தி, அடிப்பாவி, என் வீட்டையே உனக்கு தெரிந்தவரின் வீடு என்று பொய் கூறுகிறாயா? இப்போதே உன் வேஷத்தை கலைக்கிறேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டவன், அப்படியா, உனக்கு தெரிந்தவர்களின் வீடா? அதையும் பார்த்து விடுவோம் என்றவன் அவள் சற்றும் எதிர்பார்க்காத வேளையில் அவளது கையை பற்றி இழுத்துக்கொண்டு தன் வீட்டிற்குள் நுழைந்தான். ஏய் மிஸ்டர், கையை விடு, எங்கே இழுத்து செல்கிறாய்? கையை விடுடா என்ற அணுவின் அர்ச்சனைகளை கண்டு கொள்ளாது தன் வீட்டிற்குள் நுழைந்தான் அவன். மகன் யாரோ ஒரு பெண்ணை வீட்டிற்கு இழுத்து கொண்டு வருவதைக் கண்ட வள்ளி வேகமாக எழுந்து வந்து பார்க்க, அவன் கையில் சிக்கியிருப்பது அணு என்பதை அறிந்து, அணு, எப்போது வந்தாய் என்றபடி அருகில் சென்றார். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனது கையை உதறிவிட்டு, ஆன்டி என்றபடி அவர் அருகே சென்றாள் அணு. புதிதாக வந்த பெண்ணை அன்னை பெயர் சொல்லி அழைப்பதைக் கண்ட சக்தி, அடப்பாவிங்களா, கடைசியில பல்பு வாங்கியது நான் தானா? இவளுக்கு ஏற்கனவே அம்மாவை தெரியுமா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அந்த பிசாசு சுஜிக்கு தெரிந்தால் 1 மாதத்திற்கு கேலி செய்வாளே என்று அப்போதும் அவன் தமக்கையை பற்றி எண்ணத் தொடங்கினான். அணு, என்னவாயிற்று என்று கேட்ட வள்ளிக்கு பதில் கூறாமல், என்ன சிஐடி சார், அமைதியாக நிற்கிறீர்கள்? இப்போதேனும் நம்புவீர்களா இது எனக்கு தெரிந்தவரின் வீடுதான் என்று? ஆமாம், உங்களுக்கென்ன அப்படியொரு அக்கறை? இப்படித்தான் ரோட்டில் போகிற வருகிறவர்கள் அனைவரும் எந்த வீட்டை பார்க்கிறார்கள் என்று கண்டறிந்து நியாயம் கேட்பதுதான் உங்கள் வேலையா? அப்படியானால் நீங்கள் என்ன இந்த ஏரியா இன்ஸ்பெக்டரா? யூனிஃபார்ம் எங்கே சார்? வாடகைக்கு விட்டு விட்டீர்களா? இல்லை இல்லை, அக்கறையாக நியாயம் கேட்பது போல் அடுத்தவர்களின் வீட்டுக்குள் புகுந்து கொள்ளையடிக்கும் திருட்டு கொம்பல் தானே நீங்கள் என்று பழிக்கு பழி வாங்கிவிடும் வெறியுடன் அவள் பேசிக்கொண்டே செல்ல, அங்கே நின்று கொண்டிருந்த வள்ளியும் சத்தம் கேட்டு வெளியே வந்து எட்டி பார்த்த சுஜியும் சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருக்க, அவர்கள் இருவரும் சிரிப்பதைக் கண்ட சக்தி எரிச்சலுடன், சரியான லூசு என கூறிவிட்டு விறுவிறுவென நடந்து உள்ளே சென்றான். அவன் லூசு என்றதை கேட்ட அணு மேலும் கோபத்துடன், யாரடா லூசு? நீதாண்டா லூசு, பைத்தியம், ஃப்ராடு, டியூப்லைட் என கத்தியவள் அவன் உரிமையுடன் உள்ளே நுழைந்ததைக் கண்டு, ஆன்ட்டி, அவன் ஒரு ஃப்ராடு ஆன்ட்டி. பிரியா, என்ன நீங்கள் கூட சிரிக்கிறீர்கள்? அவனை போலீஸில் ஒப்படைக்கலாம், பிடியுங்கள் என பொரிய அவனை சமாதானப்படுத்திய பிரியா, அவனை எதற்காக போலீஸில் ஒப்படைக்க சொல்கிறாய்? சொந்த வீட்டிலேயே திருடுவதற்கு அவன் என்ன முட்டாளா என்று சிரித்தபடியே வினவினாள். சொந்த வீடா என்று விழி விரித்தவளிடம் மேலும் புன்னகைத்தபடி, என் வாத்து தம்பி சக்தி இவன்தான் என கூற அசடு வழிந்தபடி தலை குனிந்து நின்றாள் அணு. அவனது வீட்டை யாரோ ஒரு பெண் நோட்டம் விட்டால் அவன் கேள்வி கேட்காமல் என்ன செய்வான்? ஐயோ, இஷ்டத்திற்கு அவனை வாடா போடா என்று சகட்டுமேனிக்கு விளாசி தள்ளியாயிற்று, இடியட் அணு என்று அவளை திட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் உள்ளே சென்று தம்பியை அழைத்து வந்த சுஜி அணுவை அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள். அறிமுகம் நடந்ததும் நடந்ததை விசாரித்தவள் தம்பி கூறியதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கத் துவங்கினாள். நீ எப்போதடா அவள் நம்மை வீட்டை 3 முறை கடப்பதை பார்த்தாய் என கேட்டதற்கு, நான் மாடியில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும் போதுதான் இவள் திருடுபவர்கள் நோட்டம் விடுவதைப் போல் நம் வீட்டை பார்த்ததை கவனித்தேன் என கூற, அவனது பதிலில் எரிச்சலடைந்த அணுவிற்கு அவ்வளவு நேரம் மட்டுப்பட்டிருந்த கோபம் தலைக்கேற, இன்னொரு முறை திருடி என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லுங்கள் பிரியா என கூறியவளிடம், பின்ன எதற்காக அத்தனை முறை உலா போனாலாம்? நேராக நம் வீட்டிற்கே வந்திருக்க வேண்டியதுதானே என்று வினவினான் சக்தி. அது என்று இழுத்தவளுக்கு தெருமுனையில் கண்ட போஸ்டர் ஒன்று சட்டென்ற நினைவிற்கு வர, இங்கே பீஸ்ஃபுல் மைண்ட் யோகா சென்டரை தேடி அலைந்து கொண்டிருந்தேன். அதை உங்கள் தம்பி பார்த்துவிட்டு நான் உங்கள் வீட்டை நோட்டம் விட்டதாக கூறுகிறார் என கூறி சமயோகிதமாக யோசித்த தன் மூளைக்கு சொட்டு வைத்து கொண்டாள். அவள் கூறியதை கேட்டபடியே உள்ளே வந்த வள்ளி, அணுவா, நம்ம சுஜி கூட அந்த யோகா சென்டருக்கு தான் செல்கிறாள். உனக்கு விவரம் வேண்டுமென்றால் இவளிடமே கேட்டிருக்கலாமே என கூற, எனக்கே இப்போதுதானே ஆன்ட்டி இந்த ஐடியா வந்தது, இதில் நான் எங்கே சுஜியிடம் கேட்க என்றபடி அசட்டு சிரிப்பை உதிர்த்தாள்.
நீங்கள் அங்கே யோகா கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா என்று வினவிய அணுவிடம் அங்கே யோகா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என கூற வாவ் என்ற அணு, இன்னும் உங்களுக்குள் எவ்வளவு திறமைகள் ஒளிந்திருக்கிறது பிரியா, நீங்கள் மிகவும் திறமை வாய்ந்தவர் என மனம் விட்டு பாராட்டினாள். சரி சரி, ஏற்கனவே எனக்கு ஜல்பாக இருக்கிறது, இதில் நீ வேறு ஐஸ்பெர்க்கை என் தலையில் வைக்காதே. உனக்கும் அங்கே சேர்ந்து யோகா கற்றுக்கொள்ள ஆசையா? பக்கத்து தெருவில் தான் இருக்கிறது. நான் தான் தினம் மாலை 7 மணியிலிருந்து 8 வரை செல்வேன். உனக்கு அந்த டைமிங் ஓகே என்றால் நீயும் வரலாம், நானே உனக்கு கற்றுத்தருவேன் என கூறினாள். ஆஹா, தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விட்டுவிடக்கூடாது என முடிவு செய்த அணு, கட்டாயம் பிரியா, நாளைக்கே வந்து சேர்ந்து கொள்கிறேன் என முறுவளித்தபடி திரும்பியவள் சக்தி தன்னை இன்னும் சந்தேகத்துடன் நோக்குவதைக் கண்டு பிரியாவிடம், உங்கள் தம்பி தங்க கம்பிக்கு என்மேல் இருந்த சந்தேகம் தீரவில்லை என்று நினைக்கிறேன். என்னுடைய ஐடி ப்ரூஃப் ஏதேனும் காட்ட வேண்டுமா என்று கேட்டு சொல்லுங்கள், காட்டுகிறேன் என கூறினாள். அதெல்லாம் தேவையில்லை என்ற முணுமுணுத்தவனிடம், பின்ன எதற்காக அப்படி பார்க்கிறாராம் என்று அணு சினுங்கிக் கொள்ள, நீ அழகாக இருக்கிறாயல்லவா அணு, அதனால்தான் சைட் அடித்து விட்டான், மன்னித்துக்கொள் என்று சுஜி கூற, யார் உங்கள் தம்பியா? டீசென்ட்டாக ட்ரெஸ் செய்திருக்கும் பெண்களை திருட்டு கும்பலாக இருக்குமோ என்கிற சந்தேக கண்ணுடன் நோக்குபவர் அவராவது சைட் அடிப்பதாவது என கூறி முடித்தவளுக்கு அதிகமாக பேசிவிட்டோமோ என்று தோன்றியது. உதட்டை கடித்தபடி தயக்கத்துடன் அவனை நிமிர்ந்து நோக்கினாள். அதுவரை அவளை எரிச்சலுடனே பார்த்து கொண்டிருந்த சக்திக்கு அவளது செய்கை சிரிப்பை வரவழைக்க சரியான லூசு என்றபடி அவள் முன்னெற்றியில் தட்டிவிட்டு சென்றான். அவனது பேச்சும் செய்கையும் அணுவுக்கு பிடித்து போக தானும் சிரித்தபடி நின்றிருந்தவளை காஃபி சாப்பிடுமாறு வள்ளி அழைக்க அவருடன் அடுக்கலைக்கு சென்றாள். அவள் செல்வதைக் கண்டுவிட்டு சக்தியின் அறைக்குள் நுழைந்த சுஜி கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்த தம்பியின் தோளை இடித்து, என்னடா கண்ணா, அணுவுடன் உன் கெமிஸ்ட்ரி அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது போல என வினவினாள். எதுவும் கூறாமல் முறுவளித்த சக்தியைக் கண்டு, வழிவதைப்பார், உன்னை சொல்லி குற்றமில்லை, அந்த சப்பை மூக்கு வத்சலாவிற்கு உயிரை கொடுப்பவன் நீ, இப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் கிடைத்தால் சைக்கிள் கேப்பில் லாரி ஓட்டு விடுவாய் என்றாள். இதோ பார் சுஜி, வத்சலாவிடம் நான் சகோதரனைப் போல் பழகி வருகிறேன், நீயாக எதையேனும் உளறி வைக்காதே என கூறினான். அடப்பாவி என்று வாயை பிளந்த சுஜி, அண்டப்புழுகு ஆகாச புழுகு என்றால் இதுதான் போலும். வத்சலா உன் சகோதரியா? பாவி சக்தி, ஒரு சூப்பர் ஃபிகர் கிடைத்ததும் உன் நீண்ட நாள் ஃபிகர் வத்சலாவை ஓரங்கட்டி விட்டாயே, நீ உருப்படவே மாட்டாய் என சபிக்க வாய்விட்டு சத்தமாக சிரித்து கொண்டிருந்தான் சக்தி. வீட்டிற்கு வந்து அன்னையிடம் யோகா சென்டருக்கு செல்லப்போவதை விவரித்த அணு, அம்மா ப்ளீஸ்மா, அண்ணனிடம் எப்படியாவது இதை பற்றி கூறி எனக்கு அனுமதி வாங்கிக் கொடு என கெஞ்சினாள். என்னடி அணு, நம் ஏரியாவில் இருக்கும் யோகா சென்டர்களை எல்லாம் விட்டுவிட்டு அவ்வளவு தூரத்திற்கு சென்றாக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய்? பிரபு கேட்டால் என்ன சொல்வதாக இருக்கிறாய் என வினவினார். என் தோழி அஞ்சலியும் அதே யோகா சென்டருக்கு செல்வதால் நானும் அங்கே செல்கிறேன் என்று கூறுவேன் என்றவளிடம், அவ்வளவு தூரம் சென்று கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று அண்ணன் ஒரே அடியாக மறுத்துவிட்டாள் என்று வினவினார் சீதா. மறுத்தாள். அண்ணியை சந்திக்கத்தான் செல்கிறேன், அனுமதி தருவாயா மாட்டாயா என கேட்டு சண்டை போடுவேன் என்று அணு கூற, ஐயோ அப்படியேதும் செய்து வைத்து விடாதே, எப்படியேனும் அவனிடம் அனுமதி வாங்கித் தருகிறேன் என்றார் சீதா. அன்று இரவு சாப்பாட்டின் போது பிரபுவிடம் அணுவின் விருப்பத்தை சீதா தெரிவிக்க தங்கையை கேள்வியுடன் நோக்கிய பிரபு, அவ்வளவு தூரம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன அணு? இங்கேயே அருகிலேயே நல்ல சென்டர்கள் உள்ளனவே என கேட்டார். தயங்கியபடியே, இல்லை அண்ணா, அங்கே எனது தோழி அஞ்சலியும் வருகிறாள், இருவரும் சேர்ந்து சென்றால் எனக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், ப்ளீஸ் அண்ணா என கெஞ்ச சிரித்தபடியே தலையாட்டி, நீ ப்ளீஸ் போட வேண்டிய அவசியம் என்ன அனுமா? எத்தனை மணிக்கு செல்ல வேண்டும் என்பதை டிரைவர் அண்ணாவிடம் கூறிவிட்டாயானால் அவரே உன்னை அழைத்து செல்வார் என கூறியவனை அவசரமாக இடைமறித்து, அதற்கெல்லாம் அவசியமில்லை அண்ணா, நானே என் வண்டியில் சென்று கொள்வேன், என் தோழியும் வருகிறாள் என்றேனே, நான் பார்த்து கொள்வேன் அண்ணா என கூறினாள். சரி என தலையாட்டியவன் சிறிது தாமதமானாலும் முத்து அண்ணாவிடம் கூறி காரில்தான் வரவேண்டும் என்று உறுதி பெற்றுக்கொண்டு எழுந்து சென்றான். அவன் சென்றதும் பெருமூச்சு விட்ட அணு, எப்படியோ அண்ணனிடம் அனுமதி வாங்கியாயிற்று ஹே என குதிக்க, அணு விளையாட்டுத்தனமாகவே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறாய், வினையாகிவிடப் போகிறது, உன் பாதுகாப்பு எனக்கு மிகவும் முக்கியமடி என்று அன்னை வருத்தத்துடன் கூற, அம்மா ஒரு 20 நிமிட பிரயாணத்திற்கு நீயும் அண்ணனும் கொடுக்கும் பில்டப் தாங்க முடியவில்லை, நிறுத்துகிறாயா என கோபமாக கேட்டாள் அணு. உனக்கென்ன,
பெற்றவளுக்குத்தானே வேதனை புரியும் என்று புலம்பியபடியே திரும்பியவர், சுஜியின் தம்பியை பார்த்ததாக கூறினாயே, அவனும் நன்றாக பழகுகிறானா என கேட்டார். அவனுடனான தனது சந்திப்பை எண்ணி அசடு வழிந்த அனு நடந்தவை அனைத்தையும் அன்னையிடம் கூறினாள். நல்லவேளை, சக்தியாக இருக்க போய் உன்னை சும்மா விட்டிருக்கிறான். வேறு யாராகவேனும் இருந்திருந்தால் போலீசிடம் தெரிவித்து விட்டுத்தான் உன்னிடம் பேச்சு கொடுத்திருப்பார்கள் என்று சிரிக்க துவங்க, உடன் சேர்ந்து தானும் சிரித்த அனு, சக்தியும் நன்றாகத்தான் பழகுகிறாரம்மா என கூறி முறுவளித்தாள். அதன் பின் அடுத்து வந்த நாட்கள் முழுவதும் அணுவிற்கு விரைவாக சென்றன. கல்லூரியிலிருந்து வந்த பின் யோகா சென்டருக்கு கிளம்பி விடுவாள். முழுதாக 1 மணி நேரம் சுஜிப்ரியா கற்றுக் கொடுக்கும் யோக கலையை கற்றுக்கொண்ட பின் சிறிது நேரம் அருகில் இருக்கும் பார்க்கிற்கு சென்று இருவரும் அரட்டை அடிப்பார்கள். அல்லது சுஜியின் வீட்டிற்கு சென்று வள்ளி கொடுக்கும் சிற்றுண்டியை தின்றபடி அரட்டையில் இறங்குவார்கள். இந்த சில நாட்களாக சுஜியிடம் பழகியதிலிருந்து அவள் மனதில் இருக்கும் எதையும் கண்டு கொள்ள முடியவில்லை அணுவினாள். எதை பற்றிய கவலையும் இல்லாமல் அனைவரையும் மகிழ்வித்துக் கொண்டு சந்தோஷத்துடன் துள்ளி திரிபவளிடமிருந்து எதை தெரிந்து கொள்வது? ஷியாமுடன் நடந்த ஊடல் சரியாகிவிட்டதா என்ன? பின் எதற்காக அன்று அப்படி சண்டையிட்டு சென்றாள் என்றெண்ணியவளுக்கு மேலும் குழப்பம் அதிகமானதே தவிர தீர்ந்த பாடில்லை. அவளிடம் இதை பற்றி ஜாடை மாடையாக கேட்பதற்கும் தைரியம் வரவில்லை. இருக்காதா பின்னே? எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் குடும்பமே அணுவின் மீது அன்பை பொழிந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் எதையேனும் பேசி வைத்து காரியத்தை கெடுத்துவிடக் கூடாதே என்கிற பயம் இருக்கத்தான் செய்தது அவளுக்குள். ஆனால் எப்படியேனும் விரைவிலேயே விஷயத்தை கறந்துவிட வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தாள். ஷியாமுடனான அந்த கார் சந்திப்புக்கு பின் சுஜிப்ரியாவிற்கு அவனிடம் வம்பு செய்வதற்கான சந்தர்ப்பம் ஏதும் அமையவில்லை. அவனை பற்றிய நினைவுகள் ஏதும் சொல்லிக் கொள்ளும்படியாக அவளுக்கு இல்லை என்றாலும் முழுதாக மறந்துவிட்டாள் என்றும் கூறுவதற்கில்லை. அன்னை தம்பியை தவிர யாரிடமும் தானாக சென்று வம்பு செய்யாவிடனும் வலிய வரும் வம்பு சண்டையை சாதாரணமாக விட்டுவிடுபவள் அல்ல சுஜிப்ரியா. அவளை பற்றியும் அவளது எண்ணங்களை பற்றியும் அறியாத ஷியாம் தானாகவே அவளிடம் வந்து மாட்டிக்கொண்டான். நண்பன் ஒருவனை சந்திப்பதற்காக நகரின் அந்த பெரிய ஷாப்பிங் மாலிற்கு வருகை தந்திருந்தான் ஷியாம். நண்பனுடன் அங்கே இருந்த உணவகத்தில் உண்டபடியே உரையாடலை முடித்துக்கொண்டு வெளியே வந்தவன், எனக்கு கொஞ்சம் பர்ச்சேசிங் செய்ய வேண்டியிருக்கிறதடா என கூறி நண்பனை அனுப்பிவிட்டு அந்த கடைக்குள் நுழைந்தான். அனு நீண்ட நாட்களாக அவனிடம் வாங்கித் தரும்படி நச்சரித்துக் கொண்டிருந்த பொம்மைகளின் பக்கம் சென்றவன் புலம்பியபடியே பார்வையிட்டு கொண்டிருந்தான். பொம்மை வைத்து விளையாடும் வயதா இது? கழுதை வயதாகிவிட்ட பின்பும் இன்னும் சிறு பிள்ளை போல் என்றபடி பார்த்து கொண்டே வந்தவன் அங்கே கீழே கிடந்த டெடி பொம்மையின் மீது கவனமில்லாமல் கால் பதித்து விட்டான். விடுமுறை நாள் என்றாலே வீட்டில் இருப்பது சுஜிக்கு மிகவும் போரான விஷயம். அப்படியே எப்போதேனும் வீட்டில் இருக்க நேரிட்டு விட்டாலும் அன்னையும் தம்பியும், நீ தயவு செய்து வெளியே எங்கேனும் சுற்றிவிட்டு மாலையில் வீடு வந்து சேர் புண்ணியவதியே என்று காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக கேட்பதால் போனால் போகட்டுமே என்று பாவம் பார்த்து கிளம்பி விடுவாள். கெஞ்ச மாட்டார்களா பின்னே? ஹோம் தியேட்டரில் ரஜினி படத்தை ஓடவிட்டு விசிலும் கைதட்டலும் கூச்சலமாக அராத்து வேலை பார்த்து வைப்பாள். அத்தோடு நில்லாமல் தோட்ட வேலை பார்க்கிறேன் என்கிற பெயரில் சக்தி அழகாக வளர்த்து வைத்திருக்கும் செடிகளை பிடுங்கி போட்டு சேரும் சகதியுமாய் வந்து நிற்பாள். இதைவிட பெரிய கொடுமை, வள்ளியை அடுக்கலையில் போடப்பட்டிருக்கும் சேரில் அமர வைத்து தனது துப்பட்டாவள் கையை கட்டி போட்டு விட்டு தானே சமையலில் இறங்கி விடுவாள். சக்தியோ தந்தையோ வந்து பார்த்து திட்டி வள்ளியை மீட்டால் ஒழிய சுஜியின் அட்டகாசத்திற்கு அளவே இருக்காது. அதற்காகவே அவள் வீடு தங்குகிறாள் என்றால் அனைவரும் பீதியாகி விடுகிறார்கள். அந்த வார விடுமுறையில் இன்று எங்கேயும் செல்லப் போவதில்லை மிஸ்ஸஸ் கோமு. உங்களுடன் சேர்ந்து ஆப்பம் சுடுகிறேன் என கூற, அம்மா வேண்டாம், ஆப்பம் சாப்பிட வேண்டுமென்று நான் சென்ற வாரத்திலிருந்து ஆசையாக காத்திருக்கிறேன். இந்த பிசாசை உள்ளே விடாதே என்று சக்தி அலறும் வேளையில் ரேகா போன் செய்துவிட, தம்பி பையா உனக்கு இன்று என்னாப்பம்தான் என்று தனது அறைக்கு சென்றாள். திரும்பி வருகையில் வெளியே செல்வதைப் போல் தயாராகி வர வள்ளியும் சக்தியும் நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினர். தம்பி பையா, வெரி சாரிடா, எனக்கு இன்று ஆப்பம் செய்து கொடுக்க நேரமில்லை. ஆனால் நிச்சயம் ஒரு முறை செய்து கொடுத்தே தீருவேன், சரியா? அக்கா செய்து கொடுக்கவில்லையே என்பதற்காக நீ சரியாக சாப்பிடாமல் இருந்து விடாதே கண்ணா என்று கொஞ்ச சீ கையவிடு என்று தட்டி விட்டவனை, போடா போடா, எப்படியும் மாலை சிற்றுண்டி நான் தான் தயாரிப்பேன் என கூறி அவனை அலற வைத்து விட்டுத்தான் வீட்டிலிருந்து புறப்பட்டாள். ரேகாவும் சுஜியும் அந்த ஷாப்பிங் மாலிற்கு சென்று ஒரு கடை விடாமல் அலசி ஆராய்ந்தவர்கள்
கடைசியாக அந்த கடைக்குள் நுழைந்தனர். சுஜிக்கு டெட்டி பொம்மைகள் என்றால் மிகவும் பிரியம். அவளுடைய கடைசி ஆண்டு பிறந்த நாளுக்கு கூட சக்தி பெரிய டெட்டி பொம்மை ஒன்றைத்தான் பரிசளித்திருந்தான். ஆனாலும் அவளுக்கு டெட்டியின் மீது இருந்த மோகம் மட்டும் குறைவையே இல்லை. விதவிதமான டெட்டி பொம்மைகள் வீட்டை நிறைத்திருந்தாலும் உள்ளே நுழைந்தவுடன் கண்டுவிட்ட அந்த பிங்க் நிற டெட்டி உள்ளத்தை கொள்ளை கொள்ள அதை எடுத்து ட்ராலியில் ஏற்கனவே வாங்கிய பொருட்களுடன் வைத்தவளை ரேகா அழைக்க அவசரமாக ட்ராலியை அதே இடத்தில் நிறுத்திவிட்டு அவளிடம் விரைந்தாள். அவசரத்தில் ட்ராலியின் நுனியில் டெட்டியை வைத்துவிட்டு அவள் சென்றுவிட சில நிமிடங்களிலேயே அந்த பொம்மை கீழே விழுந்தது. பொம்மை கீழே விழுந்து விட்டதை அறியாமல் தோழி காண்பித்த ஃபேஷியல் கிரீமை பற்றி ஆராய்ச்சியில் இறங்கிவிட்டிருந்தாள் சுஜிப்ரியா. பொம்மைகளை பார்வையிட்டபடியே வந்து கொண்டிருந்த ஷியாம் இவை அனைத்தையும் அறியாமல் பொம்மையின் மீது கால் பதித்து விட்டான். பதித்த வேகத்திலேயே கால்களை அகற்றிவிட்டவனை கவனித்து விட்ட சுஜிப்ரியா வேகமாக ஓடி வந்து கீழே கிடந்த பொம்மையை குனிந்து எடுத்தாள். பொம்மையின் மீது பட்டிருந்த தூசுவை துடைத்தபடியே நிமிர்ந்து அவனை நோக்கியவள், இவனா? இந்த அந்நியன் எதற்காக இங்கே வருகை தந்திருந்தான்? அது சரி, இந்த கடைக்கு சுஜிப்ரியா மட்டுமே வருகை தர வேண்டும் என்று போர்டு வைத்திருக்கிறார்களா என்ன? அன்று ஏளனமாக அப்படி நோக்கியவன் இப்போது திருட்டு மொழி முழிப்பதை பார். கோபமாக அவள் வாயை திறக்கும் முன் சாரி தெரியாமல் மிதித்து விட்டேன் சாரி என்று அவன் கூற மேலும் கோபமுற்றாள். இவ்வளவு பெரிய டெட்டி கீழே கிடப்பது கூட தெரியாமல் அப்படி என்ன நினைவில் நடந்து வருகிறீர்கள்? ஆமாம், என்ன பெரிய நினைப்பாக இருந்துவிடப் போகிறது? நாளை எந்த தெருவில் எந்த பெண்ணின் கழுத்தை பிடிக்கலாம் என்று நினைப்பீர்கள் என கூற அவளது பதிலில் எரிச்சலடைந்த ஷியாம் பிரச்சனையை சுமூகமாக முடித்துவிட்ட பின்பும் இவள் என்ன அதை பற்றியே பேசி கோபப்படுத்துகிறாள் என்றெண்ணியவன், முடிந்து போன விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி பிரச்சனையை பெரிசுபடுத்தாதே, அதிக பிரசங்கி. ஒரு பொம்மையை மிதித்ததற்கு இப்படி குதிக்கிறாய் என கேட்டவனை வேகமாக இடைமறித்தவள், என் டெட்டியை பொம்மை என்று சொல்லாதீர்கள், எனக்கு கோபம் வரும் என கூற இடது கையால் பொம்மையை இறுக அணைத்தபடி தன் முட்டை கண்களை விரித்தவளைக் கண்டு சிரிப்பாக வந்தது ஷியாமிற்கு. ஆனாலும் மறைத்து கொண்டு இது வேறா என்று தலையில் அடித்து கொண்டவன், இப்போது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்த டெட்டியின் விலையை கூறு, பணத்தை கூட நான் கொடுத்து விடுகிறேன், நீ தயவு செய்து எனக்கு வழிவிடு என்று கூறினான். அவனது பதிலை கேட்டு மீண்டும் வெகுண்டெழுந்த சுஜி, என்ன பணத்தை கொடுத்து சரி செய்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? அது ஏன்? அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே புத்தி, எப்போது பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிக்கொண்டு பணம் இருந்தால் எதுவும் செய்துவிடலாம் என்கிற நினைப்பு. ச, எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை என்று வெடுக்கென்று கூற, பணம் வேண்டாம் என்றால் வேறு என்ன வேண்டும் என்று எரிச்சலுடன் வினவியவனிடம், ஏன் பெரிதாக சலித்துக் கொள்கிறீர்கள்? தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற புத்தி உங்கள் பரம்பரைக்கு கிடையாதா? அதெப்படி தவறும் செய்துவிட்டு அதட்ட வேறு செய்கிறீர்கள் என்று வினவினான். ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டவன், மன்னிப்புதான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேனே என்று கூறினான். இவனை இப்படியே விடுவதா? தவறு செய்ததை மட்டுமில்லாமல் பணத்தை கொடுத்து சரி செய்து விடலாம் என்றல்லவா நினைக்கிறான்? எகத்தாளமான பேச்சு வேறு. மன்னிப்பு கேட்டானா? என்ன பெரிதாக கேட்டுவிட்டான்? சாரி, தெரியாமல் மிதித்து விட்டேன் என்றால் மன்னிப்பு கேட்பதா? ஒரு பணிவு வேண்டாம்? இதுதான் மன்னிப்பு கேட்கும் முறையா? அதைவிட பெரிய குற்றம், தான் ஆசையாக வாங்கிய டெட்டியை பொம்மை என்று சாதாரணமாக அழைக்கிறான். படுபாவி என்று கோபமாக எண்ணியவளின் கண்கள் எதேச்சையாக டெட்டியின் மீது பாய, மவனே நீ இன்று தொலைந்தாய் என்று எண்ணிக்கொண்டவள் அவனை நிமிர்ந்து நோக்கி, மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா? இதற்கு என்ன பதில் கூறுகிறீர்கள் என்றபடி டெட்டியை அவன் புறம் நீட்டினாள். அவன் மிதித்ததில் அவனது கால் ஷூவில் இருந்த அழுக்கு சின்ன பொட்டளவிற்கு பொம்மையின் மீது பதிந்திருந்தது. அவன் பதிலேதும் கூறாமல் அவளையே நோக்க அவன் பார்வையை உதாசீனம் செய்துவிட்டு, நான் ஆசையாக வாங்கிய புது டெட்டியை அழுக்கு செய்துவிட்டு மன்னிப்பு என்கிற ஒரு வார்த்தையை கூறிவிட்டு தப்பிக்க பார்க்கிறீர்களா? எனக்கு உங்கள் மன்னிப்பும் வேண்டாம், பணமும் வேண்டாம், இதே பொம்மை அழுக்கில்லாமல் வேண்டும் என்று சிறு பிள்ளை போல் பிடிவாதம் செய்தாள். அதற்குள் சுற்றியிருந்தோர் அனைவரும் இவர்கள் இருவரை வித்தியாசமாக பார்க்கத் தொடங்க தன் போக்கில் விரல்களை ஆட்டி ஆட்டி பேசிக்கொண்டே சென்றவளின் விரலை பற்றி, சுஜி ப்ளீஸ், எல்லோரும் நம்மைத்தான் பார்க்கிறார்கள், வீணாக காட்சி பொருளாக வேண்டாம், பிடிவாதம் பிடிக்காதே என்று பொறுமையாக விளக்கத் துவங்க, முருங்கை மரத்தை விட்டு கீழே இறங்காத வேதாளமாய் அவள் பிடியிலேயே நின்றாள். இவளிடம் பொறுமையாக பேசினால் வேலைக்கு ஆகாது என்றெண்ணியவன் பற்றியிருந்த விரல்களால் அவளது கையை பிடித்து இழுத்துக்கொண்டு பொம்மைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு சென்று அதே பிங்க் நிறத்திலிருந்த மற்றொரு டெட்டியை எடுத்துக்கொண்டு பில் போடும் இடத்திற்கு சென்றான். தன் கால் பட்டதால் அழுக்கப்பட்டிருந்த டெட்டிக்கும் சேர்த்தே பணம் கொடுக்க
அதற்கு நீங்களொன்றும் பணம் கொடுக்க வேண்டாம், நானே வாங்கிக் கொள்வேன் என்றவளை சுஜி என்று அவளது விரல்களை அழுத்தி அவன் அடக்க முயற்சிக்க, அவனது முயற்சியை கண்டுகொள்ளாமல் அந்த விற்பனை பெண்ணிடம், இந்த பொம்மைக்கு நீங்கள் இவரிடம் பணம் வாங்காதீர்கள், நான் கொடுக்கிறேன் என கூற, வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இரு என்றவன் அந்த பெண்ணிடம் பணத்தை கொடுத்து 2 பொம்மைகளையும் வாங்கிவிட்டான். கதை தொடரும். நாளை பார்க்கலாமா?